சாபத்துடைய பலனாக தான் வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இறந்து போகிறாரு, இந்த பிறவியில் அனுபவிக்கிறாருன்றத சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் கடைசியில் அவங்க என்ன ஆவாங்க, இதுதான் இது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் அழற்படுக்காதே. இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அடுத்த கட்டம் என்ன, அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும்பொழுது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வம் சேர நாட்டில் ஒரு பகுதியை அடைஞ்சு, இப்போ திருவஞ்சைக்களம் கோவில் கட்டினாங்க இல்லையா, அந்த 3வது பகுதியை அடைஞ்சு 14 நாட்கள் தவம் இருக்க சொல்லுவாங்க. அந்த 14 நாட்கள் தவத்தோட முடிவில் வானலோகத்திலிருந்து உன் கணவனே வந்து உன்னை வந்துட்டு மீட்டு செல்வான் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மதுரையிலேருந்து சேர நாட்டை நோக்கி பயணம் செய்வாங்க. பயணத்தோட இறுதியில் 3வது பகுதி அடைஞ்சு 14 நாட்கள் தவம் இருந்து கடைசி நாட்டில் 14வது நாள் வந்துட்டு வானலோகத்திலிருந்து அவருடைய கணவர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போவார். இது